இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசி சீரியலில் இந்த ரூம் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ட்ரை பண்ணுறாரு. அதன் விளைவு தான் என்னன்னா ஆரம்பத்திலேயே அவர் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ செய்கிறாருன்னா சரி ஓகே 3 பசங்க இருக்காங்க, 3 பசங்களுக்கு 3 ரூம் வேணும், நாங்கள் இதை வாழ்ந்து முடிச்சிட்டோம், அதனால் நாங்கள் ஹாலுக்கு வந்துடுறோம், ஹாலில் இருந்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னா அது விஜயாவுக்கு கடுப்பாக இருக்குது. அதாவது ஸோ இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கும் அவங்களுடைய ரூமு அவங்களுடைய சொகுசை விட்டு தரதுக்கான மனசு இல்லை, ரோஹிணிக்கும் அவங்களுடைய சொகுசை விட்டு தரதுக்கு மனசு இல்லை. மீனா சரி பரவாயில்லன்னு ஏமாளியா இருக்கனால சரி ஓகேங்கிறாங்க. ஆனா அதை காரணமா வச்சு கடைசி வரைக்கும் அவங்களை இந்த வீட்டில் ஏதோ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் வாங்கல, 2ஆம் தர ஆட்கள் மாதிரி தான் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் இப்போ முத்து அதுக்காக போராடி நிற்கிறாரு. அதன் விளைவு இப்போ கடைசியில் விஜயாவும் அண்ணாமலையும் இப்போ வெளில ஹாலில் உட்காந்துடுறாங்க. உட்காந்து பாயை போட்டு அவர் நான் இது இல்லைனாலும் இருந்துருவேன், நிம்மதி தான் எனக்கு முக்கியம், கடைசி காலத்தை நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு முத்துவும். நாங்கள் வேணா இங்கே படுத்துக்கிறோம், நாங்கள் வேணா வெளில இருந்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதில் வேற மனோஜை நீ வேணா பண்ணுறா அப்படின்னா நாங்கள் இங்கே படுப்போம் அப்படின்ட்டாங்க ரோஹிணி வேற. ஸோ இந்த கலையபுரம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவரை சரி ஓகே அவர் வெளில தான் இருக்க போகிறார் முடிவெடுத்தார் அப்படிங்கிறதுனால கட்டில் தூக்கிட்டு வெளில தூக்கி போட்டுறாங்க. ஸோ கட்டில் போட்டு இவர் வெளில அவங்க 2 பேர் தூங்க போகிறாங்க. விஜயாவுக்கு அது கடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் ஸ்ருதியும் ரவியும் உள்ள வராங்க. ஸ்ருதி அங்கே நேற்று என்ன பேசினாங்க அப்படின்னா உங்கள் அண்ணன் பண்ணது எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை, அண்டது அவரோட ரூம் தானே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன ஹோட்டலா, இப்படி ரூமெல்லாம் பூட்டிட்டு போயிருக்காரு ஒருத்தர், அசிங்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவர் கடுப்பாயிட்டு ஒன்று என்ன நினச்சிட்டு இருக்காரு, நீங்களாம் நீங்கள் அந்த வீடு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இவங்க சொல்ல சண்டை அப்படின்னா முத்தி போயிட்டே இருக்கு. கடைசியில் திடீர்னு பார்த்தா ஸ்ருதிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. என்னன்னா அண்ணாமலையை பார்த்து இது எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான், உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு ஷாக் ஆகிட்டார். எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு ஷாக் ஆனால் உடனே இல்லை நீங்கள் தொலைநோக்கு பார்வை இல்லை, உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷனே இல்லை, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே 3 ரூம் அவங்களுக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு ரூமுங்கிற மாதிரி 4 ரூம்ங்கிற மாதிரி தான் நீங்கள் வீட்டை மாற்றி அமைச்சிருக்கணும், இல்லை கட்டிருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்டேன். நான் தப்புதாம்மா, நான் அதை யோசிக்கல அப்படின்னு இவர் சொல்ல முத்து கடுப்பாயிட்டார். என்ன இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆள்லாம் வருவாங்க, 10 பேருக்கு ரூம் கட்ட முடியும், என்ன கேள்வி இது, 3 பேர் இருக்கீங்க, ரவி கல்யாணம் ஆரம்பத்துலேருந்து பேசுறீங்க, அப்போ ரவி எங்கே தங்குவாங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை முன்னாடி யோசிச்சு வச்சிருக்கணும்ல. மேலே மொட்டை மாடி உங்கள் சொந்த வீடு தான், மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியில் ரூமை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இறங்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் தானே. ஸோ அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் அந்த பொண்ணு பேசின விதம் சொன்ன விதம் டக்குன்னு கூத்துறமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லாம் கடுப்படிக்க இந்த பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்தை செட் ஆகாதுன்னு இவர் கட்டில் 3 பேரும் போங்கடான்னு ரூம்குள்ள அனுப்பி விட்டாங்க. அனுப்புனதுக்கு பிறகு ரவியுடைய மனசில் ஸ்ருதி அதெல்லாம் உங்கள் அண்ணன் மோசமானவர் தான், சாடிஸ்ட் அவர், கேவலமானவர் அப்படின்னா இதை இப்போ விதைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.